கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் வெறுமையாய் வந்து வெறுமையாய் போகக்கூடாது. இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலிருந்து எதையாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு வருவோம் என்றால் தேவன் நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலான காரியங்களை செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவர் தேவ சமூகத்தில் நாம் தேவனுக்கு பிரியமான சோத்திர பலியை கொஞ்ச நேரம் நாம் செலுத்த போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம், ராஜாதி ராஜாவே உமக்கு சோத்திரம். பெரியவரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம், உன்னதமானவரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம், உயர்ந்த அடைக்கலமே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். எங்களை நோக்கி பார்க்கிற தெய்வமே சோத்திரம், எங்களை விசாரிக்கிற தெய்வமே சோத்திரம், எங்களை நடத்துகிற தெய்வமே சோத்திரம். நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறவரே சோத்திரம், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே சோத்திரம், மகத்துவமானவரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவை நாங்களுமே சோத்தரிக்கிறோம். தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம், என் அடைக்கல பட்டணமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை உமக்கு சோத்திரம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருக்கிறவரே சோத்திரம், எங்களை நோக்கி பார்க்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே சோத்திரம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவரே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. அதிசயம் என்ற நாமம் படைத்தவரே சோத்திரம். ஆலோசனை கர்த்தாவே சோத்திரம். அல்லேலூயா. சமாதான பிரபுவே சோத்திரம். எங்களுக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு போன இயேசு கிறிஸ்துவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. கடல் மீது நடந்து வந்தவரே சோத்திரம். காற்றையும் கடலையும் இறையாதே அமைதியா இரு என்று சொன்னவரே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா. சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. சோத்தரிக்கிறோம். கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை ரசமாய் மாற்றினீரே சோத்திரம். சோம்பிய கையுடையவனை சுகமாக்கிற தேவனே சோத்திரம். உடவனை நடக்க வைத்தவரே சோத்திரம். குருடர்களை பார்வை அடைய செய்தவரே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்த தெய்வமே சோத்திரம். பிசாசுகளை துரத்தினவரே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா. சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு சோத்தரிக்கிறோம். மகிமையின் தேவனே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம். அருமை இரட்சகரே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். மாலை ஆராதனையை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஆராதனைக்கு தடையாயிருக்கிற எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் விலக்கி போடும்படியாகவும் இந்த ஆராதனைக்கு வர வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் கூட்டி சேர்க்கும்படியாகவும் இந்த கூடாரத்துக்குள்ளே தேவ பிரசன்னம் இறங்கி வரும்படியாகவும் தேவனுடைய மகிமையினால் மூடப்படும்படியாகவும் ஆண்டவருடைய சத்தம் இந்த ஆராதனை துணிக்கும்படியாகவும் நாம் யாராவது ஒருத்தர் இந்த ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் English prayer. God Heavenly Father, thank you God. Thank you touch meeting God. God, everything is people is very blessings God. God, in your church, in the zone church, very people is very fine. God blessings. People is coming soon in church place God. God starting prayer in end is your blessings and
only one, every people's God. The Bible says, Psalm 23:1, God is my shepherd. It's a true word in my life, shepherd, God. God, many miracles in your church, God. God, thank you so much in unfeeling love. God, only one by people is very coming soon. Your blessings, God, everything so much. Thank you so much in take care my life and health and care, God. God, thank you so much in such prayer, God. God, and starting prayer and singing songs and very movement is very beautiful. You are blessings, God. God, thank you so much, God. Wonderful God, and anything his problem is very God, எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் நீக்கி போடுவீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே உடைய மகிமையினாலே நிரப்புங்க. God, everything, and once again God blessings in the name of Jesus. Amen. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சகரியா புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், சீயோன் குமாரத்தையே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம், நீங்களும் நானும் யாரு? பரலோக தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே நாம் இதோ வந்தோம் போனோம் என்று இல்லை. நம்ம பாடுகிற பொழுது கூட பவுல் எழுதுகிறார், நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்று எழுதி வைத்திருக்கிறார் தன்னுடைய நிருபத்திலே. ஆகவே ஒரு சில பாடல்களை ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக நாம் பாடுவோம். கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த 7 மாதமும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இம்மட்டுமாய் ஜீவனை தந்த தேவன். அல்லேலூயா. கனத்தை செலுத்தி நம் மாலை வேளையிலும் பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தரை துதித்து பாட வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கடந்த 7 மாதமும் கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தார்னு சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி சத்தமா 3 ஹalleluya சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்லா சேர்ந்து ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். நமக்கு இருக்கிற முழு பலத்தோடு சேர்ந்து பாடுவோம்.
வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. சொல்லுங்க, சொன்னதை என்னை கைவிடவே மாட்டி. இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரை என்னை காப்பாற்றுவி. செல்லும் இடமெல்லாம் என்னை கனப்படுத்துவி. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். பாடும் ஏல்பெத்தே. இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் பாடுவோம். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. இது வானத்தின் வாசல். செய்யா, ஆசீர்வாதத்தின் வாசல். பாடுவேல் பெத்தே. இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 மாதமும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை கைவிடாத தேவன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, யாக்கோபின் ஆதியாகமம் புஸ்தகத்தில் யாக்கோபுடைய இந்த சரித்திரத்தை சார்ந்து தான் இந்த பாட்டையே நம்ம பாடுறோம்.
பாருங்க, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள் உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் யாக்கோபின் இடத்துல. அவர் சொல்லுகிறதை செய்கிற தேவனாயிருக்கிறார். உங்களை குறித்ததான வார்த்தையை, உங்களை குறித்ததான அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். ஹல்லேலூயா. சேர்ந்து இன்னொரு பாடலை பாடுவோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. சேர்ந்து எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி
நன்றி செலுத்தி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் மாதம் முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் மாதம் முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். சேர்ந்து பாடுவோம். நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். சொல்லுங்க நன்றி சுத்தி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதி. தேவா பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் சொல்லி பாடுங்க. தேவா நான் எதினால், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். சொல்லுங்க என்னோடு. எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை கட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்ப. பாடுவோம். தேவா ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் இது எதினால் இது என்னோடு இருப்பதி. சொல்லி பாடுங்க. எதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. சொல்லுங்க. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. சொல்லுங்க. மாறாவின் நீரை தேனாக மாற்றும். பாடுவோம். மாறாவின் நீரை என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட
இருதயத்தோடு ஹalleluya 7 மாதமும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த 8வது மாதத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். ஹalleluya எவ்வளவோ பாதையிலே நம்மை நடத்தி இருக்கிறார். கண்ணீரின் பாதையில் நடத்தி இருக்கிறார். கவலையின் பாதையில் நடத்தி இருக்கிறார். ஹalleluya முட்கள் உள்ள பாதையில் நடத்தி இருக்கிறார். வேதனையான சூழ்நிலையிலும் நம்மை நடத்தி இருக்கிறார். எல்லாவற்றிலும் அவரே நம்மோடு கூட இருந்து நம்மை இதுவரையிலும் கொண்டு வந்த தேவன். ஹalleluya ஹalleluya உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா 7 மாதம் எங்களோடு நீர் கூட இருந்து எங்களை ஹalleluya கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்த நல்ல தகப்பன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனதார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya நம்ம எல்லாரும் அப்படியே நம்முடைய வேதத்தை கருத்தில் எடுத்துக்குவோம். நாம் வாசிக்க வேண்டிய புஸ்தகத்தை மாறி மாறி வாசிப்போம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம். அது ரெபேக்கா வாசி. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் பக்கம் 770. வாசி. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியனை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சை அடைகிறான். துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளுகிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய், நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பயனை அறிவிப்பாய் என்று சொல்லுகிறது. மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றும் அறியாத நிர்மூடமாய் இருக்கிறாள். அவள் தன் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தின் மேடைகளிலும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகும் வழிபோக்கரை பார்த்து எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்றும் மதியீனனை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாய் இருக்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். ஆயினும் மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியான். அல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம் இந்த நீதிமொழிகளை இது சாலமோன் ராஜா தன்னுடைய அனுபவத்திலிருந்து எழுதி வைத்த புத்தகம். ஆகவே இங்கே நம்ம பார்க்கிறோம், பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். பரியாசக்காரர் அப்படின்னா யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, பரிகாசம்னா நமக்கு தெரியும், ரொம்ப ஏளனமாக பேசுறது, அப்படியெல்லாம் இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா இப்படியெல்லாம் சொல்கிறது, அவன் தான் பரிகாசக்காரன். ஆனால் அவனுக்கு போய் நாம் அவனை கடிந்து கொள்ளாது, ஏனென்றால் உன்னை பகைப்பான். இப்படிலாம் பேசாத, நல்லா நலமானதை பேசு அப்படின்னு சொல்லி இந்த பரிகாசக்காரனை நாம் கேட்கும்பொழுது அவன் என்ன சொல்லுவான், அவன் நம்மை நீ வேலையை பார்த்துட்டு போ அப்படி தான் சொல்லுவான். அதனால் யாரை கடிந்து கொள்ள வேண்டும் என்று நீதிமொழிகளை வாசிக்கிறோம். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஞானமுள்ளவனை யார் ஞானமுள்ளவனாக இருக்கிறார்களோ, புத்தி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களை கடிந்து கொள்ளும் பொழுது அவன் நேசிப்பான். இவங்க சொல்கிறது நல்லது தான், அதனால இது நம்ம நன்மையான காரியங்கள் தான், ஆகவே நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு எண்ணம் வரும். ஆகவே தான் நீங்கள் சொல்கிறான், ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஞானம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானம். இப்போ கர்த்தருக்கு பயம்னா என்ன, தீமையை விட்டு விலகுவது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆகவே அதனால தான் இங்கே பாருங்கள், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். எப்படி அந்த அந்த எப்படி சொல்லுவாங்க,
கர்த்தருக்கு பயப்படுவக்கூடிய பயம் நமக்குள்ளே இருக்குமே ஆனால் நாம் என்ன செய்யும், தீமையான காரியங்களை ஒரு நாளும் நாம் செய்யவே மாட்டோம். ஆகவே ஆண்டவரிடத்தில் ஞானத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நாம் ஆண்டவரிடத்தில் ஞானம் உண்டு. ஆகவே அந்த ஞானத்தை ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு வாழ்வோம் என்றால் அது நமக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும். அது மாத்திரமல்ல, நம்மை சரியான வழியிலே நடத்தும். ஆகவே நம்ம கடைசியாக பார்க்கும் பொழுது அந்த ஆயினும் மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டு யார், மதியீனமாய் நடக்கிறவர்களுடைய வீடுகளிலே அப்படிதான் இருக்கும் என்று சொல்லி, ஆகவே அதை நாம் விட்டு விலக வேண்டும். யாரெல்லாம் சிரித்து சிரித்து பேசுகிறார்களோ அவர்கள் நம்மை அழிவுக்கு நேராய் நடத்துகிறார்கள். யாரெல்லாம் கடிந்து கொடிந்து நம்மோடு பேசுகிறாரோ அவர்களெல்லாம் நம்மேல் அக்கறை உள்ளவர்கள் என்று நாம் நினைக்க வேண்டும். ஆகவே நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இருக்குமேயானால் நாம் என்ன செய்ய மாட்டோம், தீங்கு ஒரு நாளும் செய்ய மாட்டோம். தீமையை நாம் விலகி நன்மையான காரியங்களை மாத்திரம் நாம் செய்வோம். ஆகவே அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். ஆகவே அந்த தேவனை நாம் கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிப்போம். நம்ம எல்லாரும் வேதத்தை கீழே வச்சுட்டு கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். முழு இருதயத்தோடு அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறனா எதையோ நினச்சிட்டு இல்லை, உலக காரியத்தை நினச்சிட்டு இல்லை, கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைப்போம். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவனை தந்த தேவனவர். எவ்வளவோ பார்க்குறோம், எத்தனையோ இன்றைக்கு இருந்தவங்க நாளைக்கு இல்லை. எவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஆனாலும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு கர்த்தர் நம்மை இந்த நாளில் வைத்திருக்கிறார். அதுவே ஒரு பெரிய கிருபை, கர்த்தருடைய பெரிய கிருபை. இந்த நாளில் நான் ஜீவனோடு இருப்பது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 8வது மாதம் முதல் வாரத்திலே வந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. ஒரு விஷயம், எங்களுடைய அக்கிரமங்களை மன்னியும். இந்த ஆராதனையில் நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க உதவி செய்யும். செய்த நன்மைகளுக்கெல்லாம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பாதையில் நீர் எங்களை நடத்தி இருக்கிறீர். இந்த வருடத்தினுடைய ஆதி காலத்தை முடிக்க உதவி செய்திருக்கிறீர். ஹல்லேலூயா. எந்த ஒரு சோர்வுக்கும் எந்த ஒரு நோய்க்கும் மரணத்திற்கு எங்களை ஒப்புவிடாமல் ஜீவனை பாதுகாத்து தகப்பனை போல நாளெல்லாம் சுமக்கிற தேவன் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ நல்லவர், போதுமான தேவன். நம் ஆலயத்திலே எங்களுடைய முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அந்த அர்ப்பணிப்போடு கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். நானும் என் வீடும் வீட்டார் அனைவரும் ஓயாமல் சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே இந்த வீட்டில் நன்றி நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் பாடுங்க.
எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி. என்னை ஒரு கருப்போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. அன்றென்றை காண என் தேவைகள் உன் கரம் நல்கியதே. பாடு அன்றென்றை ஞான அன்றென்றை காண என் தேவைகள் யாவை உன் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்ல. நீர் நடத்திடும் ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்ததும் அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்ததும் அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல. இது கிருபை வேறொன்றும் இல்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல. இது கிருபை வேறொன்றும் இல்ல.
கருப்போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாம் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கருப்போல கருப்போல சுமந்தீரே நன்றி. நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்லா நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் இந்த மாதத்தினுடைய முதல் ஆண்டவரே வாரத்தினுடைய சமூகத்தில் வந்து பாடி துதிக்க ஆராதிக்க நீ தந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி காணிக்கைக்காக செபிப்போம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த மாதத்தினுடைய தேவைகளை சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய கர்த்தரே நடத்த ஜெபிப்போம். எல்லாரும் முழு இறுதித்தோடு கண்களை மூடி காணிக்க போடலனாலும் பரவாயில்ல, ஜெபம் பண்ணுங்க. அதுதான் ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசப்பா, இந்த மாதம் முழுவதும் நீர் என்னை நடத்தும். இந்த மாதம் முழுவதும் என் தேவைகளை சந்தியும். இந்த மாதத்தில் நான் யாருக்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது, யாரும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. கர்த்தர் உம்முடைய கரத்தை நான் எதிர்பார்த்து இருக்கணும். ஹல்லேலூயா. உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நான் காத்திருக்கணும். மாதத்தினுடைய தேவைகளை சந்திங்க. ஹல்லேலூயா. குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றும். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். நான் இந்த மாதத்தினுடைய தேவைகளை சந்திங்க. ஹல்லேலூயா. மீதம் எடுக்க உதவி செய்யுங்க. கர்த்தர் நீரின் குடும்பத்தை நடத்தும். ஹல்லேலூயா. உம்மையே நம்பி இருக்கிறவர்களாய், உம்மையே சார்ந்திருக்கிறவர்களாய் மாதம் முழுவதும் விசுவாசத்தில் எங்களை நடத்தும். கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கு கொடுப்போம். உன்னை அதிசயம் காண செய்வேன். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே.
உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். கொடுத்த காணிக்கையை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி சோத்திரம்ப்பா. தகப்பனே, இந்த மாலை ஆராதனையிலே உம்மை பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, அவன் செய்த தீர்மானத்தின்படியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்திற்கென்று ஆண்டவரே உற்சாகமாய் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், தாகங்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் நிறைவேற்றி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா, நீர் பேசுகிற தெய்வம். இந்த நாளிலும் நீர் என்ன எங்களோடு பேச சித்தமாக இருக்கிறீர். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். உம்முடைய நாம மாத்திரம் மையப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 7 மாதங்களை கடந்து இந்த 8வது மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் இருக்கிறது. அடுத்த வருஷம் நம்ம போவதற்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் என்ன நமக்கு சொல்லித் தருகிறாரே அதை நாம் கொஞ்சம் கவனமாக கேட்போம். இந்த வருடத்தின் 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்திலே பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த மாதத்தை எவ்வளோ பேர் காண வேண்டும் என்று வாஞ்சித்தார்கள். ஆனாலும் அவர்கள் காணாமலேயே கடந்து போய்விட்டார்கள். ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கு ஜீவனோடு தேவ சமூகத்தில் இருக்கிறோம் என்றால் அது அவருடைய கிருபை. அல்லேலூயா. ஆகவே இந்த மாதத்தில் நம்முடைய தேவைகள், நம்முடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் கண்டிப்பாக கர்த்தர் நிறைவேற்றுவார். நாம் நம்பிக்கையோடு இருப்போம். அதனால தான் சங்கீதம் 37:5 வாசிக்கிற பொழுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய காரியத்தை யார் வாய்க்க பண்ணுவார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. ஆகவே இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இந்த நாளிலும் கூட ராஜேஸ்வரி அம்மா நம்மகிட்ட வந்திருக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் ஒரு சில மாதங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் வேலையாக இருந்தது. மூத்த மகளுடைய திருமணம் வைத்திருந்தார்கள். அதற்காக அவர்கள் அந்த காரியத்துக்காக கொஞ்சம் வர முடியவில்லை அவர்களால். ஆகவே அவர் உடம்பும் சரியில்லை. அந்த சூழ்நிலையில் தான் எப்படியாவது போக வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவளை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் சகோதரி ராஜி செல்விக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே சோத்தரிக்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, ராஜேஸ்வரனுடைய நீ அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே சோத்திரம். சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும். அப்பா நம்முடைய காயப்பட்ட தழும்புகளால் ஆண்டவர்களை தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பரலோகத்தின் வல்லமை இப்பொழுது இறங்கி வரட்டும் சுவாமி. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இறங்கட்டும். அப்பா நாடி நரம்புகள், எலும்புகள் எல்லாவற்றிலும் நம்முடைய வல்லமை பாய்ந்து சென்று ஆண்டவரே நல்ல சுகத்தையும் புதிய பலத்தையும் தந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கொஞ்ச நேரம் நாம் கேட்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அதாவது நாம ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தையை நமக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும்? கவனத்தோடு நம்ம கேட்க வேண்டும். கொஞ்ச நேரம்
நம்மை அவர் அறிந்திருக்கிற ஆண்டவர். நம்மை உலகத்தில் யாரை நாம் தெரிஞ்சுக்கலனாலும் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் அவர் தன்னுடைய சாயலாகத்தான் நம்மை படைத்து இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். அப்படின்னா நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. ஆகவே நம்முடைய பெயர் ஆண்டவருக்கு கண்டிப்பாக எனக்கு தெரியும், தெரியாத ஒன்றுமே கிடையாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிப்போம். 10ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை. காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. ஒரு வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் எவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். அவர் நம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். நாம் எல்லாம் யாரு? அவர் மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். அதனால நம்முடைய பெயர் அவருக்கு நன்றாக தெரியும். ஆண்டவருக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. வானத்தில எண்ணற்ற நட்சத்திரங்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைக்கும் மகா உன்னதமான தேவன் அவர். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகள் எங்கே போனாலும், பல ஆடுகளின் நடுவே அது ஒரே நிறமாக இருந்தாலும் தன்னுடைய ஆடு நன்றாக அடையாளம் தெரியும் அந்த மேய்ப்பனுக்கு. பாருங்க, அந்த மேய்ப்பனுக்கு ஆடுகளை என்ன குறித்து அவனுக்கு நன்றாக அறிந்து வைத்தது நம்முடைய ஆடு. அது எங்கே போய் மற்ற ஆடுகளோடு கூட இருந்தாலும் அவருக்கு தெரியும் நம்முடைய ஆடு எது என்று சொல்லி. இந்த பரிசுத்த வேதாகமத்திலே நம்ம வைத்திருக்கிற இது பரிசுத்த வேதாகமம். ஏன் இதை பரிசுத்த வேதாகம் என்று சொல்லுகிறோம் அப்படின்னா, நம்முடைய தேவன் பரிசுத்தர். அப்போ நீங்களும் நானும் பரிசுத்தமாக வேண்டும், அதுதான் அவருடைய விருப்பம். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு தகுதி தான் நமக்கு, உங்களுக்கும் எனக்கு ஒரே ஒரு தகுதி வேண்டும். என்னது? பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் பரலோக ராஜ்யத்திற்குள் அடியெடுத்து வைக்கவே முடியாது. ஆகவே இந்த பரிசுத்த வேதாகம் ஏன் அது அப்படின்னா, இதை ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். எப்படி நாம் பரிசுத்தம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனங்கள் நமக்கு இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க மறக்காதீர்கள். எதை மறந்தாலும் நம் வேதத்தை மறக்கவே கூடாது, வாசிப்பதிலே மறக்கவே கூடாது. ஆகவே தான் இது பரிசுத்த வேதாகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் பலரை என்ன செய்திருக்கிறார்? பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அப்படி அழைக்கும் பொழுது அவர்களுடைய சூழ்நிலையெல்லாம் மொத்தமாய் மாறி போனது. ஆகவே உங்களையும் என்னையும் தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். உங்களுடைய பெயரும் தெரியும், என்னுடைய பெயர் ஆண்டவருக்கு கண்டிப்பாக தெரியும், அதில் சந்தேகமே இல்லை. ஆகவே ஒரு சிலரை தேவன் என்ன செஞ்சார்? பெயரிட்டு அழைத்திருக்கிறார். அந்த ஒரு சிலரை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். யாரெல்லாம் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் நாம் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இங்க நம்ம பார்க்கிறோம், மார்த்தாளே மார்த்தாளே என்று இயேசு 2 முறை பெயரிட்டு அழைக்கிறார். பாருங்க, இது நமக்கு தெரியும். மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் மார்த்தாள் இயேசுவுக்கு புதியது அல்ல. இயேசுவோடு நெருங்கி பழகினவர்கள் தான் இந்த மார்த்தாளும் மரியாளும். இதே போல நாமும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவோடு நெருங்கி ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்க, தேவன் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். நாம இயேசுவோடு நெருங்கி ஜீவித்திருக்கிறோம். ஆனாலும் அநேக காரியங்களை குறித்து இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? கலங்கி கொண்டிருக்கிறோம், கவலைப்படுகிறோம். ஆனால் மார்த்தாளுக்கு இயேசு ஒரு ஆலோசனை சொன்னார். மரியாளை பார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்ப மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீ என்ன செய்கிற? உலக காரியங்களுக்காக கவலைப்படுவதை விட்டு விடுங்கள், ஆவிக்குரிய காரியங்களுக்காக கவலைப்படுங்கள். அப்பொழுது தேவனோடு நம்ம நெருங்கி வாழ வேண்டும் என்று கவலைப்பட வேண்டும். பாருங்க, நம்ம
அவன் சொல்றாங்க, மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் மார்த்தாள் என்ன செய்தாள்? பலவிதமான காரியங்களை செய்தாள். அதனால அவங்க கூட போய் ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, அந்த கொஞ்சம் அனுப்புங்க மரியாளை அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்ற, நீ உலக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய், ஆனால் மரியாள் ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லுகிறார். அப்ப தேவனோடு நீங்களும் நானும் நெருங்கி வாழ வேண்டும் என்று நம்ம கவலைப்பட வேண்டும். நம்முடைய வியாபாரம், தொழில், வேலை, பணம் இதெல்லாம் நமக்கு நித்தியத்தை குறித்து பரலோகத்துக்கு கொண்டு போகவே முடியாது. பாருங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்ப முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், அவருடைய நீதியை தேட வேண்டும். அப்பொழுது இவைகளெல்லாம் நாம் எது நம்முடைய தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதையெல்லாம் அவர் நமக்கு நிச்சயமாகவே கொடுப்பார். ஆனால் நாம முதலாவது என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை தேட வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். நமக்கு பல காரியங்கள் இருக்குது, வேலை இருக்கு, தொழில் இருக்குது, இதெல்லாம் நம்ம இருக்கு தேவைதான். ஆனால் நம்ம முதலாவது ஆண்டவரை தேடும் பொழுது அதையெல்லாம் நமக்கு என்ன செய்வாரு? நமக்கு சாதகமாக நமக்கு அதை பெற்று தருவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆகவே அந்த மார்த்தாளை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உங்களையும் அழைத்திருக்கிறார், என்னையும் அழைத்திருக்கிறார். ஆகவே நம்ம கவலைப்பட வேண்டிய காரியமே அல்ல. உலக காரியங்களை குறித்து நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுவோம், அவர் பார்த்துக் கொள்வார். ஆகவே முதலாவது என்ன செய்ய வேண்டும்? அவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் நாம் தேடும் பொழுது மற்ற எல்லாம் நமக்கு தேவன் நிச்சயமாகவே கொடுப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் வாசிக்கலாம். 2 யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசி. யோவான் 20:11 வாசி. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். 16 வசனத்தை வாசி. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அதாவது அவர் சொன்னார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார். ஆனா அந்த சீசர்கள் எல்லாம் பயத்தினால மேல் வீட்டில் போய் தங்கி கதவை சாத்தி கொண்டு உள்ளே இருக்கிறார்கள். ஆனால் இந்த மரியாள் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவள் என்ன சொல்ல, கண்ணீரோடு கூட கல்லறைக்கு போகிறாள். போகும் பொழுது அந்த கல்லறை திறந்து இருக்கிறது. அப்போ அவள் பார்க்கும் பொழுது யாரோ அவரை எடுத்துக்கொண்டு வெளியே போய்விட்டார்கள் என்று சொல்லி அவள் அழுகிறாள். அவங்க பார்க்கிறோம், மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அவள் அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்க்கும் பொழுதுதான் ஆண்டவர் அங்கே இல்லை. அப்ப இயேசு அங்கே என்ன சொல்றாரு? மரியாளே என்றாள். ஆண்டவருக்கு பாருங்க தெரியும் யார் அழுகிறதுன்னு சொல்லி. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? மரியாளே அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் திரும்பி பார்த்து சொல்றார், ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அப்ப இங்க பாருங்க, மரியாளை பெயர் சொல்லி அழைக்கிறார் தேவன். இவள் மதலேன் மரியாளே என்று இயேசு அழைக்கும் பொழுது அவளுடைய நிலை எப்படி காணப்பட்டது அப்படின்னு சொன்னா, கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அருகில் வருகிறவராக இருக்கிறார். அப்ப நம்முடைய தேவன் கண்ணீரை காண்கிற தேவன். அவர் என்ன செய்வாரு? நம்முடைய கண்ணீரை பார்க்கும் பொழுது தேவனால சும்மா இருக்க முடியாது. கண்ணீரை காண்கிற தேவனா இருக்கிறதுனால அவர் நம்முடைய அருகிலே நம்மளை பெயர் சொல்லி அழைப்பார். பாருங்க, ஆகார் தெரியும் நமக்கு, ஆபிரகாமுடைய சந்ததி உருவாக வேண்டும் என்று சாராள் அந்த ஆகாரை தன்னுடைய கணவனுக்கு கொடுத்தாள். அவளுக்கு பிரசவம் வந்தது, குழந்தை பெற்றால் பார்க்கிறோம். ஆனால்
அவங்களுக்குள்ள வேறுபாடு வரும் பொழுது ஆகாரை வெளியே அனுப்பிவிடு என்று சொல்கிறார் ஆபிரகாம் இடத்தில். ஆபிரகாம் என்ன செய்தார்? அனுப்புவதற்கு மனதில்லை. ஆனாலும் தன்னுடைய மனைவியின் பேச்சை தட்டாமல் என்ன செய்தாரு? விடியற் காலையிலே எழுப்பி ஒரு துருத்தியிலே தண்ணீரும் கொஞ்சம் அப்பமும் கொடுத்து வெளியே அனுப்புகிறார். நீ போய் எங்கேயாவது போ என்று சொல்லி. அவள் அழுதிருக்க வேண்டும், அழுது கண்ணீர் வடித்திருக்க வேண்டும். ஐயோ, நான் உங்களை நம்பித்தானே இவ்வளவு நாள் இங்கே இருந்தேன், நீங்கள் என்னை காப்பாற்றுவீர்கள், என்னை ஆதரிப்பீர்கள் என்று தானே இருந்தேன் என்று சொல்லி அவள் அழுதிருப்பாள். ஆனால் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, எங்கே போவது என்று தெரியவில்லை ஆகாருக்கு. வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறாள். தன்னிடத்திலிருந்த அப்பமும் தண்ணீரும் தீர்ந்து போய்விட்டது. குழந்தையோ தாகத்தினால் துடித்து வேகமாக அழுகிறது குழந்தை. என்ன செய்வேன் என்று தெரியவில்லை ஆகாருக்கு. ஆனால் ஒரு செடியின் கீழே போய் அந்த தன் குழந்தையை வைத்துவிட்டு ஒரு கொஞ்ச தூரம் போய் வானத்திற்கு நேராய் கண்களை ஏறெடுத்து அழுகிறாள். ஆகார் அழுகிறாள். அப்போ ஆண்டவர் கேட்கிறார், ஆகார் ஏன் அழுகிறாள்? அப்படி சொல்லும் பொழுது, என் பிள்ளை சாகுவதை நான் என்ன செய்ய, நான் கண்ணால் பார்க்க மாட்டேன் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்றார், பயப்படாது, நீ அவனுக்கு ஒரு சந்ததியை நான் உருவாக்குவேன் என்று சொல்லி அவன் ஒரு துறவை காட்டி அங்கே தண்ணீர் இருப்பதை கண்டு போய் தண்ணீர் குடித்து தாகத்தை தீர்த்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். இப்போ பாருங்க, நாம தேவ சமூகத்தில் நம்முடைய காரியங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை கண்டு அவர் மனமிறங்கி வந்து நம்முடைய பெயரை சொல்லி, உனக்கு என்ன நேர்ந்தது அதை என்னிடத்தில் சொல், நான் செய்ய வேண்டியதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதே போல நாமும் என்ன செய்ய போறோம்? கண்ணீரை வடித்து அழுது கொண்டிருக்கும் பொழுது தேவன் நம்முடைய அருகில் வருகிறவராக இருக்கிறார். தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிறார். அவர் நம்முடைய அருகிலே வந்து நம்மையும் பெயர் சொல்லி அழைப்பார். அன்றைக்கு மரியாளை அழைத்த தேவன் இன்றைக்கும் நம்மை பெயர் சொல்லி அழைக்க அவரால் முடியும். அதனால இந்த இயேசு மேல அன்பு இருந்தனால மரியாள் என்ன செஞ்சா? கல்லறைக்கு ஓடி வந்தாள். இயேசுவினுடைய உடல் அங்கே காணவில்லை. இயேசு சாதாரணமாக வரவில்லை, உயிர்த்தெழுந்த இயேசுவாக அங்கு வந்தார். மரியாளின் கண்ணீர் இயேசுவை வரவழைத்து விட்டது. பாருங்க, உயிர்த்த உடனே இயேசு எங்க போயிருக்கணும்? பரலோகத்துக்கு போயிருக்கணும். ஆனால் பரலோகத்திற்கு போக முடியல. ஏனென்றால் மரியாள் கண்ணீரோடு அங்கே அழுது கொண்டிருக்கிறதை பார்த்து அவர்களால பரலோகத்துக்கு போகவில்லை அப்படின்னு சொன்னா பாருங்க, மரியாளுடைய கண்ணீர் இயேசுவையே தடுத்து நிறுத்தியது. பரலோகத்துக்கு அவர் உடனே போக முடியல அவரால். அங்கு என்ன செஞ்சார்? அழுது கொண்டிருந்த மரியாளை பெயர் சொல்லி அழைத்தார். உயிர் தெழுந்த இயேசு நேரடியாக நாம் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் மரியாளின் கண்ணீர் இயேசுவின் உடைய பயண திட்டத்தை மாற்றிவிட்டது. அதே மாதிரி நம்முடைய தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய வேதனைகள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், நாம் கண்ணீரோடு ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிற பொழுது அந்த கண்ணீரை தேவனாகிய கர்த்தர் மாற்றுவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே உங்களையும் பெயர் சொல்லி அழைக்கும் இயேசு உங்கள் அருகே வந்திருக்கிறார், என் அருகே இருக்கிறார். அதனால சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுது என் கண்முன் வைத்திருக்கிறேன், அவரினுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை. நாம் எங்கும் தனியாக போகிறதே கிடையாது. ஆண்டவர் நம்மோடு கூட தான் வருகிறார், நம்முடைய வலது பக்கத்தில் எப்பொழுதும் இருக்கிறார். அதனால நம்ம ஆண்டவரை எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பக்கத்திலே அவர் இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. யாரிடத்திலே போய் என்னுடைய கஷ்டத்தை சொல்லுவேன், என்னுடைய விருப்பத்தை யாரிடத்திலே போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கவே கூடாது. என்னை உருவாக்கின ஆண்டவர், என்னை இந்நாள் வரைக்கும் காத்து கொண்டு வருகிற இயேசு கிறிஸ்து என்னுடைய வலது பாரிசத்தில் தான் இருக்கிறார். அவரிடத்திலே போய் சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் மரியாளை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 19:5 வாசிக்கலாம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். பாருங்க, இது நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம். சகேயு ஒரு குள்ள மனிதன், வரி வசூல் செய்பவன். மக்கள் அவனை ஏற்றுக்கொள்ளாத அவன் கொடுமைக்காரன், வரி வசூலிப்பவன். அதனால அவன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட பொழுது எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவன் செயல்படுகிறான். எந்த வழியா வருகிறார் அப்படின்னு எல்லாம் விசாரித்து தெரிந்து கொண்டு
அந்த இடத்துல போய் அவரால் நின்று பார்க்க முடியாது. எனக்குள்ளமான மனிதன் அவர். ஆகவே அந்த காட்டு அரத்தி மத்தியத்திலே மேலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். பாருங்க, இயேசு வருகிறார், அந்த வழியாக தான் போகிறார். போன உடனே டக்குன்னு நின்னாரு. அந்த வானத்தை அண்ணாந்து பார்த்தாரு. மரத்தின் மேலே சகேயு இருந்தான். அப்போ சகேயுவே, சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். பாருங்க, இயேசுவுக்கு சகேயு தெரியுமா? பேரு தெரியும். ஆனா அவரு முன்கூட்டியே எதுவுமே அவர் தெரியாது அவருக்கு. அந்த இடத்துல தான் போய் சொல்றார். அந்த அண்ணாந்து பார்த்து காட்டு அத்துமரத்திலே உட்கார்ந்த சகேயுவை பார்த்து, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும். இப்ப பாருங்க, சகேயுவை பெயரிட்டு தேவன் அழைக்கிறார். அதனால சகேயுவுக்கு இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. ஆனால் இயேசுவை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே என்ன செய்து பவனி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சகேயு காட்டு மரத்தில் ஏறினான். மரத்தின் மேலிருந்து இயேசுவை பார்த்தான். ஆனால் இயேசு சகேயுவை பார்த்து சீக்கிரமாக இறங்கி வா என்றார். ஆகவே நாம பாருங்க, நாம ஆண்டவரை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கொஞ்சம் நாம் யோசித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரோடு இருக்கிறதா, இல்லது ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தூரத்திலே நான் இருக்கிறேனா? நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். ஆனால் நம்ம வெகு தூரம் நம்மை விட்டு நாம ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போயிருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. அவர் என்ன செய்கிறார்? இயேசு, நான் உங்களையும் என்னையும் மீண்டுமாக நம்மிடத்திலே வர வேண்டும் என்று நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். அன்னைக்கு சொன்னார், சகிவே, சீக்கிரம் இறங்கி வா, உன் வீட்டில் தான் தங்கணும் நான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான். அவர் பார்க்கணுங்கிற ஆசை தான் அவனுக்கு. மற்றபடி தன்னுடைய வீட்டுக்கு இட்டுட்டு போகணும், அவருக்கு நல்ல ஒரு விருந்து கொடுக்கணும் அப்படிங்கலாம் சகிவுக்கு எண்ணமே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் வீட்டில் தான் தங்கணும், உன்னோடு தான் பேசணும், உன்னோடு தான் கொஞ்ச நாள் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். என் வீட்டில் இயேசு இருக்க போறாரா, என்னோடு பேச போறாரா, என்ன எவ்வளவு சந்தோஷம் அவனுக்கு. ஆகவே பாருங்க, அதே மாதிரிதான் அவனோடு ஆண்டவர் தங்கியிருக்கவும், அவனோடு பேசவும், அவனோடு ஐக்கியமாகவும் இருக்க தேவன் ஆசைப்பட்டது போல நம்மையும் நம்மோடு கூட ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பெயர் சொல்லி சகேயுவை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர். உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைப்பார். அவரை விட்டு நம்ம போனாலும் அவர் நம்மை விட்டு ஒரு நாளும் என்ன புறம்பே தள்ளவே மாட்டார். அவன் என்னை விட்டு போயிட்டானே, சரி போனா போறான், விட்டு தள்ள, அவன் எங்கேயாவது போட்டு அப்படின்னு சொல்லி நினைப்பாரா? நினைக்கவே மாட்டார். அவர் எப்படியாவது அவன் திரும்பி வர வேண்டும், என்னோடு கூட இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் ஆசைப்படுகிறார். அதனால சகேயுவை பெயர் சொல்லி அழைத்தார் அவர். அதனால உங்களையும் என்னையும், என்னுடைய பேரும் தெரியும், அவருடைய பேரும் தெரியும் ஆண்டவருக்கு. அதனால என்னை ஆண்டவர் ஒரு நாளும் என்னை பாராமுகமாய் இருப்பதில்லை. என்னுடைய பெயர் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறபடினாலே என்னை பெயர் சொல்லி அழைப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. அல்லேலூயா. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய அழைப்புக்கு நாம கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம கீழ்ப்படிந்து நடப்போம் என்றால் நிச்சயமாக தேவன் நாம் நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் மேலான காரியங்களை செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். பாருங்க, சீமோனை தேவன் அழைக்கும் பொழுது எப்படி அழைக்கிறாரு? தகப்பன் பெயரையும் சேர்த்து அழைக்கிறார். அவர் ஏன் தகப்பன் பெயரை சேர்த்து அழைக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவன் சீமோனை மட்டுமல்ல, அவனுடைய தலைமுறையே அறிந்திருக்கிறார். அப்போ அதனால தான் சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே என அழைக்கும் பொழுது சீமோன் பேதுருவின் நிலை என்ன அப்படின்னா, இயேசுவை விட்டு தூரம் சென்று பின்மாற்றமான அன்பற்ற ஒரு நிலை காணப்படுகிறது. அப்ப அன்பற்ற பேதுருவை இயேசு தேடி வந்து அழைக்கிறார். இப்ப பாருங்க, நீங்களும் நானும் இயேசுவை நேசிக்காத நிலை காணப்பட்டாலும் இயேசு நம்மை உண்மையாக நேசிக்கிறார். அதை மறக்கவே கூடாது. அதனால அவர் நம்மை எப்படி அழைப்பார்? பெயரிட்டு அழைப்பார். நம்மை பெயரிட்டு அழைப்பார்.
ஆகவே சொல்றார், என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி 3 முறை இயேசு பேதுருவின் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாயிற்று. 3 முறை அழைக்கிறார், என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா. அந்த பகுதியில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது சொல்லுறார், என்னை நேசிக்கிறாய் என்று 3 முறை. அது தொடர்ந்து வாசி பார்ப்போம். அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இப்ப பாருங்க, என்னை நேசிக்கிறாயா என்று 3 முறை சொல்லுகிறார். பேதுருடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் உண்டாயிற்று. பேதுரு இயேசுவிடம் மீண்டுமாக என்ன செய்கிறார்? தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களையும் பெயரிட்டு அழைக்க அவர் வல்லவர். பேதுருவை போல நாம இயேசுவை மீண்டும் என்ன செய்ய வேண்டும்? உண்மையாக நேசிக்க ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை நாம் நேசிக்க வேண்டும். அவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, யோனாவின் பேரான சிமோனிங்கிறார். அவருடைய தகப்பன் பெயரை அழைத்து அவரோடு சேர்த்து. அப்படின்னா அவருக்கு பேதுருவையும் தெரியும், அவருடைய தகப்பனையும் தெரியும், அவருடைய தலைமுறைகளையும் எல்லாம் அறிந்திருக்கிற தேவன் அவர். ஆகவே நாம தூரம் போனாலும் தேவன் நம்ம என்ன செய்தார்? ஒரு பொழுதும் அவர் நம்மை விட்டுவிட மாட்டார். நம்மை தேடி வருகிற ஒரு தெய்வம் அவர். தேடி வருகிற ஒரு தெய்வம், தேடி வந்து நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாம எதை குறித்து நம்ம கவலைப்படாமல் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்திலே அடைக்கலமாய் வந்துவிட வேண்டும். அவரை எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொள்ளுவார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். பாருங்க, இந்த சவுல் எப்படிப்பட்டவன்? கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவன். அவன் தரையிலே விழுந்தான். என ஆண்டவர் அவனுடைய பயணத்தின் குறுக்கே நின்றார். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சொல்றாரு, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். பாருங்க, சவுலை அறிந்திருந்தார் ஆண்டவர். சபைகளை துன்பப்படுத்தி கொண்டிருந்த சவுலை பெயர் சொல்லி அழைத்தார். சபைகளை மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களை என்ன செஞ்சான்? கட்டி கொண்டு வந்து வேதனைப்படுத்துகிற ஒரு மனிதனாயிருந்தான் சவுல். ஆனால் அவர் தான் கேட்கிறாரு, சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறார். சொல்றார், அவர் சத்தத்தை கேட்கிறார். சபைகளை துன்பப்படுத்தி கொண்டிருந்த சவுலை தேவன் பெயர் சொல்லி அழைத்தார். இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்களையும் தேவ ஊழியர்களையும் சபைகளையும் தேவன் சந்தித்து அவர்களையும் பெயர் சொல்லி அழைப்பார். இப்போ பாருங்க, நம்ம சண்டிஸ்கர் மாநிலத்திலே 2 சகோதரிகள், சிஸ்டர்ஸ், கான்வென்ட்ல இருக்கிறவங்க, அவங்க மேல பொய்யான கேஸை போட்டு சிறைச்சாலையில் அடைத்திருக்கிறார்கள். எவ்வளோ கொடுமை! ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறது? தேசத்திலே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் நடந்து கொண்டே இருக்கிறது. அவங்க கன்னியாஸ்திரிகள், 2 கன்னியாஸ்திரிகள் மேல குற்றம் சாட்டப்பட்டு சண்டிகார் மாநிலத்தில் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அங்க இருக்கிற கிறிஸ்தவ போதகர்கள் எல்லாருமே அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு போராட்டமே நடத்துகிறார்கள். அப்படின்னா பாருங்க, கிறிஸ்தவர்களை ஒடுக்குறது இந்த அரசாங்கம். எப்படியாவது கிறிஸ்தவர்கள் வளரக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க? கிறிஸ்தவன் தான் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தான். இந்த தேசத்துக்கு வந்து கல்வியை கொடுத்தது யாரு? கிறிஸ்தவன் தான். நீங்க பேண்ட் சட்டை போடுறோம்னா அவன் சொல்லி கொடுத்தது தான் நமக்கு. நாமளும் அதுக்கு முன்னாடி என்ன கட்டிட்டு இருப்போம்? கோமணத்தை கட்டிட்டு இருந்திருப்போம், இல்லைன்னா வேஷ்டியை கட்டிட்டு இருந்திருப்போம். எல்லாமே நமக்கு கற்றுக் கொடுத்தது யாரு? அவர்கள் தான், கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் இந்த பூமிக்கு வந்து எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள்.
வேத மத்திய மந்திரா இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, எல்லாம் கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க தான், கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சவங்க தான். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று தெரியல. விட்டு கொடுக்கறதில்லை. நம்முடைய மதம் தான் பெரிய மதம் அப்படின்னு சொல்லி, நம்முடைய இந்துக்களுக்கு இந்து மதம் தான், கிறிஸ்தவர்கள் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து வந்தது அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. அதனால கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறார்கள், அநேக இடங்களிலே கொலை செய்கிறார்கள், அநேக இடங்களிலே போதகர்களை இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி சிறைச்சாலையில் வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொடுமைகள் இந்தியா தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. நாம பாருங்க, அப்ப சபைகளை துன்பப்படுத்தி கொண்டிருந்த சவுலை தேவன் எப்படி சொன்னார், பெயர் சொல்லி அழைக்கிறார். சவுலே சவுலே நீ ஏன் துன்பப்படுத்துகிறார், தேவன் அழைக்கிறார் பாருங்க. அப்ப இந்த நாட்களில் கிறிஸ்தவர்களையும் தேவ ஊழியர்களையும் சபைகளையும் தேவன் சந்தித்து அவர்களையும் பெயர் சொல்லி அழைப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. அல்லேலூயா. சபைகளை துன்பப்படுத்தின சவுல் பவுலாக மாறி ஊழியம் செய்தார். ஆண்டவரை சந்தித்த பிறகு தன்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். அப்படின்னா சவுல் சவுலாக அல்ல, பவுலாக மாறி ஆண்டவருக்கென்று உண்மையாய் ஊழியம் செய்தார். அநேக ஆத்துமாக்களை தேவனிடத்திலே கொண்டு வர ஒரு பாத்திரமானாய் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் பெயரிட்டு அழைத்தவுடன் அவருடைய வாழ்க்கை எப்படி முற்றிலுமாய் மாறியது. நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம முழுமையாக ஒப்பு கொடுத்து வாழ்வோம் என்றால் தேவன் என்ன செய்ய மாட்டாரு, நம்ம ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆனா ஏன் நம்முடைய வாழ்க்கையில குறைவு வருகிறது அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை தேடுவதிலே நமக்கு ஒரு குறைவு இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவரோடு தேடும் பொழுது அவர் நம்மை பார்த்து கொள்ளுவார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குமேனால் நிச்சயமாக தேவன் என்ன செய்வாரு, நம்முடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார் என்பதிலே சந்தேகமில்லை. சில பிள்ளைகள் குடும்பத்தில் என்ன செய்யறதில்லை, பெரியோர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க என்கிறார்கள், அடங்காதபடி இருக்கிறார்கள். ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிறார்கள். ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்குதே, கீழ்ப்படிய மாட்டேங்குதே, அடங்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெற்றோருடைய கண்ணீர் தேவன் நிச்சயமாக பார்த்து தன் பிள்ளைகளை சரியான வழியிலே நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. எனக்கு தெரிந்த ஒருத்தர் இருந்தாங்க. அவங்கள ஒரு நாள் எதேச்சமா பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அவங்க சொன்னாங்க, என்னை பார்த்த உடனே பிரதர் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நல்லா இருக்கமா, என்ன ரொம்ப வருஷம் ஆகி போச்சு உங்களை பார்த்து, இப்போ பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அழுதாங்க. அப்படியே எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்டேன். இல்லை இப்படி வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. வேளாங்கண்ணிக்கு எதுக்கு போனீங்கன்னு கேட்டேன். அங்கே போய் கொஞ்ச நாள் தங்கியிருந்தா ஒரு அமைதி கிடைக்குமான்னு சொல்லி தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் திரும்பி வரேன். நீ இறங்கி இங்கே தெரிஞ்சவங்க வீடு இருக்குது, அவங்கள பார்த்துட்டு திரும்பி நான் சென்னைக்கு போயிடுவேன்னு சொன்னாங்க. அப்போ பாருங்க என்ன நடந்ததுன்னு சொன்னால், ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை அவர்களுக்கு ஒற்றுமையாக இருந்தார்கள். கணவன் இந்த அம்மாவுடைய வீட்டுக்கார் இறந்துட்டாரு. இறந்த பிறகு யார் செய்ய, அவங்க பையன்தான் குடும்பத்தை பார்த்துருவோம். ஆனால் அவன் என்ன செஞ்சான், தன்னுடைய மனைவி அழைத்துக்கிட்டு தனி கொடுத்துன்னு போயிட்டான். இவங்களுக்கெல்லாம் நான் உழைச்சி போடணுமா அப்படின்னு சொல்லி தனியாக குடும்பத்தை விட்டு போயிட்டான். அப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துதான். அந்த குழந்தைய கூட பார்க்க அனுமதிக்கவில்லை இந்த தாய்க்கு. வாசற்படியிலே போய் நின்று குழந்தைய காட்டுன்னு சொல்லும்பொழுது எல்லாம் அவன் தூங்குறான், இப்போ ஒன்றும் பார்க்க முடியாது, போயிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். பாருங்க, ஒரு மருமவை இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அப்படியே கண்ணீர் வடிக்கிறாங்க. சொல்லிட்டு என் மகன் என்ன செய்வான், என்னை பார்த்து கொள்ளுவான், அவங்களுக்கு வயசுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது, இதை கரையேற்றணுமே, இதெல்லாம் பார்த்து ரொம்ப கண்ணீர் வடிக்கிறார்கள். மனதில் ஒரு அமைதி இல்லை. அந்த அமைதியை தேடி அவர்கள் அங்கே போனார்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், அம்மா அங்கெல்லாம் போகாதீங்க, ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார், நம்மை விட்டு அவர் விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. அவரை நீங்கள் பற்றி கொள்ளுங்க, அவரிடத்துல சொல்லுங்க உங்கள் காரியத்தை, தேவன் நிச்சயமாக மனமாறுவான், உங்கள் பையன் மனமாறி உங்களிடத்தில் வருவான் அப்படின்னு சொல்லி அவங்க தைரியம் சொல்லிட்டு வந்தேன். பாருங்க, அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே பிள்ளைகள் என்ன செய்த, பெற்றோர்களுடைய வாழ்க்கைக்கு கீழ்ப்படியாமல் அடங்காமல் தான் தோன்றி தனமாக திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனால் அப்படி கண்ணீர் வடித்த பெற்றோர்களுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டு பிள்ளைகளை மாற்றிருக்கிறார் என்பதை நம்ம வழிகளில் பார்க்க முடியும். பிள்ளைகளை சந்திக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். ரட்சிக்கப்படாத நம்முடைய பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, மனைவிக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ரொம்ப முக்கியம் அதுதான். நம்ம ஜெபம் கண்டிப்பாக தேவன் கேட்பார். ஏனென்றால் நீங்களும் நானும் யார், ஆண்டவருடைய பிள்ளைகள், ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டவர்கள், நம்ம நீதிமான். ஆகவே நீதிமானுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறவர். ஆகவே நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்பார். நம்ம ஆண்டவருடைய பாதத்திலே
நம்முடைய காரியங்களை ஒப்படைத்து விட்டு நாம் என்ன செய்வோம்? காத்திருப்போம். நிச்சயமாக தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆகவே நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்களை பெயர் சொல்லி அழைத்து தேவன் அவர்களை நிச்சயமாகவே ரட்சிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். ஆத்தும ஆதாய பணியை செய்யும்படியாக அனனியாவை தேவன் அழைக்கிறார். தேவன் இவ்வாறு அழைக்கும் பொழுது ஆத்துமாக்களை சரியாக நடத்துவார். சொல்றாரு, நீ எழுந்து போ. தேவன் கூறுவார். அவர் அங்கே சொல்லும் பொழுது ஆத்துமாக்கள் வியாதியில் வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்கள் செபித்து சுகம் கிடைத்தவுடன் ஆத்துமாக்கள் ஒப்பு கொடுப்பார்கள். தேவன் என்ன செய்யறாரு? அனனியாவின் பெயர் சொல்லி அழைத்து சவுலை சந்திக்க செய்கிறார். சவுலை சந்திக்க போய் அனனியாவை எழுப்பி, நீ போ, சவுலை போய் நீ சந்தி அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அனனியா ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆத்துமாக்களை குறித்த ஒரு தரிசனத்தை காண்கிறார். அப்படிதான் நாம என்ன செய்யணும்? நாம இவர்களுக்காக, சில ஆத்துமாக்களுக்காக சில பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது, பெயர் சொல்லி அந்த பெயரை ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு என்ன செய்வார்? அதை ஞாபகப்படுத்துவார். அவங்களுடைய பெயரை ஞாபகப்படுத்துவார். ஒரு நல்ல தரிசனத்தை தருவார். நம்ம புதிய ஆத்துமாக்களை தேவனாக கர்த்தர் கொண்டு வருவார் என்பதிலே சந்தேகமில்லை. அநேகர் என்ன செய்கிறார்கள்? ஞானஸ்தானம் பெறுவார்கள், அபிஷேகம் பெறுவார்கள், ஊழிய அழைப்பையும் பெறுவார்கள். ஆனால் தேவன் பெயர் சொல்லி அழைத்த நபர்கள் நம்ம பார்க்கிறோம். முதலாவது நம்ம பார்த்தோம், தேவன் மார்த்தாளை பெயர் சொல்லி அழைத்தார், அவளுடைய கவலை மாறியது. மரியாளை பெயர் சொல்லி அழைத்தார், அவருடைய கண்ணீர் மாறியது. சகேயுவை பெயர் சொல்லி அழைத்தார், அவருடைய பின்மாற்றம் மாறியது. சவுலை பெயர் சொல்லி அழைத்தார், அவரை பெரிய அப்போஸ்தலனாக மாற்றினார். அனனியாவை பெயர் சொல்லி அழைத்தார், அவரை ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றினார். ஆகவே உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி எத்தனையோ முறை அழைத்திருக்கிறார். அப்படி அழைக்கிற பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் மாறும், நம்முடைய அழைப்பு நிறைவேறும். ஆகவே நாம் எதை குறித்து நாம கவலைப்படவே கூடாது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்ற அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குமே, ஆனால் நிச்சயமாகவே நம்முடைய தேவைகளை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் சந்திப்பார். அவை எல்லாரும் எழுந்திருப்போம். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கூடி துதிக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவன் இறங்கி வந்து தன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதிலே அவர் போதுமானவர். அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. தெய்வமே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி சோத்திரப்பா. தகப்பனே, வேதத்திலே, பரிசுத்த வேதாகமத்திலே அநேகரை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களையும் பெயர் சொல்லி அழைத்து இருக்கிற தேவன் நீர். ஆகவே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய மன விருப்பங்களை தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் இந்த பிள்ளைகளை அற்புதமாய் நடத்துவீராக. ஆண்டவரே, எந்த ஒரு நாச மோசங்களும் இந்த பிள்ளைகளை தொடாதபடி வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நாள் ஆராதனைக்கு வராதிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சோத்தரிக்கிற வருகிற வாரத்தில் அவர்கள் வர உதவி செய்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளவனை பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடு கூட நம்மோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் நம் தலைமை சபையோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர்,
இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவங்கள் அனைத்தையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுவரை எங்களை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை சொல்லி கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.